அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாக தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட சௌமியா அன்புமணி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் குறித்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட சௌமியா அன்புமணி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சௌமியா அன்புமணியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட 297 நபர்கள் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சௌமியா அன்புமணியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நுங்கம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் உள்ளார். ராம்குமார், சௌமியா அன்புமணி மற்றும் அவருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக மோனிஷா, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்காரம் தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும், மாணவிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைப்புகள் போராட்டம் நடத்தினாலும் இந்த விளம்பர திமுக அரசு அவர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று பாமக பசுமை தாயகம் சார்பில் மகளிர் அணி சார்பில் போராட்டம் நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 297 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் சௌமியா அன்புமணி மற்றும் பாமக நிர்வாகிகள், பசுமை தாயக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மோனிஷா. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.